இப்போ அமைச்சர் பொன்முடி அவருடைய பேச்சு வந்து கடந்த சில தினங்களாக ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சாக வந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பேச்சை அவர் உட்பட யாரும் நியாயப்படுத்தவில்லை. இழுத்து வரக்கூடிய அளவுக்கு அதை எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நெருக்கடி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரை தான் கேட்க வேண்டும். இது என்னோட கட்சி அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்கள் கட்சியை இன்னொரு கட்சியோடு கொண்டு போய் கூட்டணி வைக்கலாம். உங்கள் கட்சியை இன்னொரு கட்சியோடு போய் அடமானம் வைக்கக்கூடாது. பயம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் வந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் சீமானவர்கள். ஆனால் வந்து ஒரு நடிகையினுடைய புகார் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய தீவிரமான நடவடிக்கையை வந்து காவல்துறை எடுத்தது. ஆனால் பெரியாரை பற்றிய விமர்சனங்களுக்கு ஒரு போதுமான ஒரு நடவடிக்கையை காவல்துறையோ ஒரு தமிழக அரசு எடுக்கவில்லை என்பதாக ஒரு பொதுவெளியில் வந்து பேசப்படுகிறது. அந்த குரல் தான் சீமானுடையது. குரல் தான் பின்னாடி எதுவாக இருந்தாலும் நடவடிக்கை என்பது சரியாக இல்லை. இன்றைக்கு பல இடங்களில் நீதிமன்றம் 100 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். பல ஊர்களில் அந்த பதிவுகள் செய்யப்பட்டது. கேள்வி களம். வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் ஐயா திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. பெரியாரினுடைய போராட்ட காலங்களில் சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த இரண்டு அடிப்படையாக வைத்து இன்றைய திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் பெரியாரினுடைய கருத்துக்களை அப்படியே ஒரு தேர்தல் பங்கேற்கிற கட்சி உள்வாங்கிக் கொள்ள முடியாது. ஆனாலும் அந்த சித்தாந்தங்களின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது என்பதில் அந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரியாரை போலவே திமுகவில் இருக்கிறவர்கள் பேச இயலாது. அதே நேரத்தில் இங்கே பெண்களுக்கான பல செய்திகள் தொடர்ந்து செய்யப்படுகின்றன. நீங்கள் பார்க்கலாம். நான் வெறும் அந்த 1000 ரூபாயோ விடியல் பயணமோ மட்டும் சொல்லவில்லை. இப்போது அறிவித்திருக்கிற ஒரு செய்தி, புதுமை பெண் திட்டத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். அதனை தாண்டி 10 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு கருப்பையில் இந்த புற்றுநோய் தடுப்பு ஊசி போடப்படுவது என்பது அடுத்த தலைமுறைக்கு செய்கிற பெரிய ஒரு செய்தியாக அது அமையும். எனவே அந்த அடிப்படையிலும் சரி, இடஒதுக்கீடு என்பது முழுமையான சாதி ஒழிப்பு அதுதான் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சமூக நீதிக்கான பல பாதைகளில் இடஒதுக்கீடும் ஒன்று. அதையும் தமிழ்நாடு அரசு மிகச் சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. எனவே பெரியாரின் கோட்பாடுகளை ஓர் அரசாக என்னென்ன வழிகளில் செய்ய முடியுமோ அதை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. தங்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள், ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று பலர் கேட்கிறார்கள். தங்கத்தை கொடுத்தால் நாம் பாதுகாக்க வேண்டும், கல்வியை கொடுத்தால் அது பிள்ளைகளை பாதுகாக்கும். எனவே இன்றைக்கு கல்வி இந்த திராவிட மாடல் அரசில் வழங்கப்படுகிறது என்பதையும் நான் கவனத்தில் கொள்கிறேன். ஆக வந்து பெண்கள் வந்து இன்னமும் சலுகைக்குரியவர்களாகத்தான் இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போது இன்றைய ஆட்சியில் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதாக சொல்லப்படுது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை வந்து வெளியில் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் வந்து நிறைய இடங்களில் வந்து பழைய வன்கொடுமைக்கு வந்து உள்ளாக்கக்கூடிய பெண்களை பற்றிய செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை இந்த அரசு வந்து சிறப்பாக தடுக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? பெண்கள் சலுகைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதல்ல, பெண்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அந்த தொகை கூட மகளிர் உரிமை தொகை என்றுதான் சொல்லப்படுகிறது. பாலியல் சீண்டல்கள், பாலியல் கொடுமைகள் நடைபெறுகின்றன, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மிகுதியாகி கொண்டே போகிறது என்பது எதிர்க்கட்சிகள் கட்டமைக்கிற ஒரு கூற்று. அப்படி நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் இப்போது மிகுதியாகி இருக்கிறது என்பதற்கு எந்த சான்றும் இல்லை. ஆனால் இப்போதும் நடக்கிறது. முதலமைச்சர் வந்து ஒப்பிட்டு பேசுகிறார். கடந்த அதிமுக ஆட்சியை விட குறைவுன்னு ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த ஒப்பீடு வந்து எப்படி ஒப்புமையை அவர் புள்ளி அரசுடைய ஒரு திறமையான நிர்வாகத்துக்கு அது எப்படி சான்று? அதாவது ஒரு எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டும் போது அவர்களுக்கு அந்த ஒப்பீடு தேவைப்படுகிறது. அது மக்களுக்கானதல்ல. அந்த குற்றச்சாட்டு சட்டமன்றத்தில் வைக்கிற நேரத்தில் உங்கள் ஆட்சியில் இதை விட மோசமாக இருந்தது என்று அந்த விடை மக்களுக்கானதல்ல, குற்றம் சாட்டுகிற எதிர்க்கட்சிகளுக்கானது. நீங்கள் இன்னொன்றையும் எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னை போன்றவர்கள் பேசுவது என்பது வேறு. ஆட்சியில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு பொது மன்றங்களில் விடை சொல்லி ஆக வேண்டும். எனவே அவர்களுக்கு சொல்லுகிற விடை, அப்படி விடை சொல்வதன் மூலம் எல்லாம் சரியாகிவிட்டது, இப்போது நடப்பதை பற்றி கவலை இல்லை என்கிற பொருளில் அது சொல்லப்படவில்லை. மேலும் மேலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டி இருக்கிறது. நான் அண்மையில் கூட சொன்னேன்,
அரசுக்கு இதில் பெரும் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அரசுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் விலகிக் கொள்ள முடியாது. எங்களை போன்ற சமூக இயக்கங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இது சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணி. சட்டென்று முடித்துவிடக்கூடிய பணியும் இல்லை என்பதை நான் வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். ஒரு சமூக மனநிலையிலும் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இப்போ அமைச்சர் பொன்முடி அவருடைய பேச்சு வந்து கடந்த சில தினங்களாக ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சாக வந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ வந்து ஒரு உயர் பொறுப்பு இருக்கக்கூடியவர், ஒரு மூத்த அமைச்சர் இப்படி பேசுவது என்பது உங்கள் பார்வையில் எப்படி இருக்கிறது? அந்த பேச்சை அவர் உட்பட யாரும் நியாயப்படுத்தவில்லை. முதல் எதிர்ப்பு திமுக கழகத்திலிருந்து தான் வந்தது. துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தான் அதை பதிவிட்டார்கள். யாருமே அதை நியாயப்படுத்தவில்லை, திமுகவுக்கு உள்ளே வெளியே. நான் அதற்காகத்தான் கவனமாக சொன்னேன், அவர் உட்பட என்று. அவரே அந்த பேச்சு பிழையானது என்பதை உணர்ந்துதான் நடவடிக்கைக்கு பிறகுதான் அவர் வருத்தம் தெரிவிக்கிறார். அதுக்கு பிறகு வருத்தம் தெரிவிச்சது எது முதலில் என்பதல்ல. அதாவது சட்டென்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய அந்த பேச்சும் அந்த பேச்சு முறையும் சரியானதில்லை என்பதற்கு எந்த சான்றும் தேவையில்லை. இல்லை, ஒரு கட்சி ரீதியாக முதலமைச்சர் வந்து ஒரு பதவியை பறிக்கிறார், ஆனால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று நீதிமன்றமே சுட்டி காட்டுது. இப்போ வேறு யாராவது பேசியிருந்தாங்க இன்னும் ஒரு 50 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். ஒரு அமைச்சர் பொன்முடி என்பதால் வந்து ஒரு சலுகை காட்டப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நீதிமன்றமே சுட்டி காட்டுமே. இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறது, நீங்கள் பார்த்திருக்கலாம். இதற்காக அவர் உச்சநீதிமன்றத்திற்கு போய் அதற்கான ஒரு தள்ளுபடியை பெற்றுக்கொள்வது என்பதற்கு அவருக்கு இடம் இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்காங்க, தானாகவே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும், காவல்துறை செய்யலை அப்படின்னு தானாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த உச்சநீதிமன்றத்தை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்போதும் உச்சநீதிமன்றத்திற்கு போகலாம், நமக்கு ஒன்று மாற்று கருத்து இல்லை. அவர்கள் சொல்லியிருப்பது நான் இன்னொன்றையும் பார்க்கிறேன். இதற்கு முன்னால் பெண்களை பற்றி இப்படி பேசியவர்களுக்கு எல்லாம் நீதிமன்றம் தாமாக வந்து முன் வந்து வழக்கை தொடுத்திருக்கிறதா என்று திரும்பவும் அந்த ஒப்பீடு வந்து எப்படி உங்களை கூட திராவிடிய செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. இல்லை, திமுக அரசு என்று ஒரு தனி தகுதி இருக்கிறது. பெண்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பு என்பது அதனுடைய தனி அடையாளமாக கூட பேசப்படுகிறது. ஆனால் கடந்த ஆட்சியையோ அதை நியாயப்படுத்தினால்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அது யாரும் நியாயப்படுத்தவில்லை. கட்சியின் தலைமை பேசுவது என்பதே வந்து எந்த, அதாவது நீங்கள் இன்னொன்றையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதிமன்றங்கள் எப்போதும் எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு பிழையானதல்ல. எல்லோரிடமும் நீதிமன்றம் ஒரே மாதிரியாக நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு பிழையானதல்ல. அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லியிருப்பது சரி. அதே நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கும் போகலாம் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய பேச்சை யாரும் நியாயப்படுத்தவில்லை. கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அது இதனோடு நிற்குமா, அடுத்த கட்டங்களுக்கு போகுமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாரா, அங்கே இந்த வழக்கு என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அது பதிவு செய்து விடுவார். அதில் நீதிமன்றம் அப்படி சொன்னதற்கு பிறகு அப்படி பதிவு செய்யாமல் காவல்துறை இருக்க முடியாது. பதிவு செய்து விடுவார்கள். அதை அவரும் கட்சியும் எதிர்கொண்டாக வேண்டும். அண்மையில் வந்து ஒரு உயர்நீதிமன்றம் வந்து மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது. கல்வி நிறுவனங்கள் அவருடைய பெயர்கள் இருக்கக்கூடிய ஜாதி பெயரை நீக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. 4 வார காலக்கெடு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை மையப்படுத்திய விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் வந்து ஆஜரான வழக்கறிஞர் வந்து அதற்கு சாதகமான அளவுக்கு பதில் சொல்லலை என்பதாக வந்து செய்தித்தாள்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இதை சுட்டிக்காட்டி வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. வேறு விஷயங்களில் இந்த தமிழக அரசு காட்டக்கூடிய தீவிரத்தை பாராட்டுறோம், அதே சமயத்தில் ஜாதி பிரச்சனை வரும்பொழுது அவங்க தயங்குகிறார்கள் என்பதாக சொல்கிறாங்க. அந்த தயக்கம் தமிழக அரசுகிட்ட இருக்குதா? நான் அறிந்த வரையில் அப்படி ஒரு தயக்கம் ஒரு நாளும் இல்லை. ரவிக்குமார் அவர்கள் தொடர்ந்து திமுக கழகத்தின் கூட்டணியில் இருந்துதான் வெற்றி பெறுகிறார். உதயசூரியன் சின்னத்திலேயே கூட வெற்றி பெற்றிருக்கிறார். எடுத்து சொல்லுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் ஆளுங்கட்சியோடு நெருக்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் தான். அதை முதலமைச்சரின் கவனத்துக்கே கூட அவருக்கு அப்படி எதுவும் தென்பட்டிருந்தால் நேரடியாக சொல்லலாம். பொது வெளியில் அவர் இப்படி பேசுவதற்கு வேறு நோக்கம் எதுவும் இருக்காது என்று நான் நம்புகிறேன். அண்மையில் வந்து சீமானவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவில் வந்து பேசினார். சர்ச்சைக்குரிய பேச்சாக இருந்தது, வன்மையாக கண்டிக்கக்கூடிய பேச்சாக இருந்தது. உங்கள் உள்பட பல பேர் வந்து எதிர்வினை ஆட்டுனீங்க.
அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பெரியாருடைய கருத்துக்களை வந்து நீங்கள் நாட்டுடைமை ஆக்கணும் நூல்களை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்ணார். பல விஷயங்களில் சர்ச்சைக்குரியதாக பேசினா கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் கோட் பண்ணி சொல்கிறார். அதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இல்லை, நாட்டுடைமை ஆக்க வேண்டும் என்று சொல்லி அதை வந்து திராவிடர் கழகம் ஒரு காரணத்துக்காக மறுத்தார்கள். ஏனென்றால் இப்போதே வெட்டியும் ஒட்டியும் தான் அவர்கள் கருத்துக்களை எடுத்து போடுகிறார்கள். இடையிலிருந்து 2 வரியை எடுத்து போடுகிறார்கள். கேட்டால் அதை மட்டும் படம் எடுத்து போடுகிறார்கள். அதை அப்படி செய்வதால் இந்த சிக்கல் வரும் என்று. ஆனால் அதனையெல்லாம் தாண்டி இன்றைக்கு எல்லோரும் பெரியாரின் புத்தகங்களை போட்டிருக்கிறார்கள். திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக குளத்தூர் மணியன் அவர்கள் முழுக்க அந்த புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். இதோ கோவை ராமகிருஷ்ணன் வெளியிடுகிறார். நாங்களே பெரியாரின் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறோம். எந்த தடையும் இதுவரைக்கும் இல்லை. இவர்கள் நான் பெரியார் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னதை எங்கே இருக்கிறது என்று கேட்டால் நாட்டுடைமை ஆக்கிய பிறகு சொல்கிறோம் என்கிறார்கள். அப்படியானால் இந்த கருத்து எப்படி கிடைத்தது உங்களுக்கு? இன்னும் நாட்டுடைமை ஆக்கப்படவில்லை இல்லையா? எப்படி கிடைத்தது? இன்றைக்கும் அந்த நூலகம், பெரியார் திடலில் நூலகம் எல்லோருக்கும் தான் திறந்திருக்கிறது. நிறைய பெரியார் களஞ்சியம் நூல்களை சுயமரியாதை பிரச்சார நிறுவனமே வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அது ரகசியம் என்றால் அவர்கள் ஏன் வெளியிட வேண்டும்? எனவே எங்கே இருக்கிறது என்கிற கேள்விக்கு நாட்டுடைமை ஆக்குகிற பிறகு சொல்லுகிறோம் என்று சொல்லுவது ஒரு விதமான பித்தலாட்டம் என்பதை தவிர என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியாது. பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டு செயல்படக்கூடிய அரசு தான் திராவிட மாடல் அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சூழலில் வந்து பெரியாரை பற்றி தொடர்ந்து அவர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். பயம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் வந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் சீமானவர்கள். ஆனால் வந்து ஒரு நடிகையினுடைய புகார் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய தீவிரமான நடவடிக்கையை வந்து காவல்துறை எடுத்தது. ஆனால் பெரியாரை பற்றிய விமர்சனங்களுக்கு ஒரு போதுமான ஒரு நடவடிக்கையை காவல்துறையோ ஒரு தமிழக அரசு எடுக்கவில்லை என்பதாக ஒரு பொதுவெளியில் வந்து பேசப்படுகிறது. அந்த ஆதங்கம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த குரல் தான் சீமானுடையது. குரல் தான் பின்னாடி எதுவாக இருந்தாலும் நடவடிக்கை என்பது சரியாக இல்லை. இன்றைக்கு பல இடங்களில் நீதிமன்றங்களுக்கு 100 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். பல ஊர்களில் அந்த பதிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பல ஊர்களில் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணையும் நடந்திருக்கிறது. உடனடியாக முடிவுகள் வந்துவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அவர்கள் அப்படி வழக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றமே சொல்லிவிட்டது. 1 அல்ல 100 வழக்குகளை பதிவு செய்யலாம் என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். செய்யலை. அதாவது அது என்ன ஆகும் என்றால், இப்போது நான் சொல்லலாம், அரசு நடவடிக்கை எடுத்த உடனே அது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. நீங்க வலியுறுத்துறீங்களா? நாங்களே கொடுத்துருக்கிறோம், புகாரே கொடுத்துருக்கிறோம், சென்னையில் கொடுத்துருக்கிறோம், பல்லடத்தில் கொடுத்துருக்கிறோம். எப்போதும் காவல்துறையில் நீங்கள் ஒரு புகார் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுத்து விட மாட்டார்கள். அது பல்வேறு விதமான செய்திகளை பொறுத்தது. அவருக்கு அதற்கான அறிவிக்கை நோட்டீஸ் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் விடை சொல்ல வேண்டும். விடை சொன்னதற்கு பிறகுதான் அந்த நடவடிக்கை எடுப்பார்கள். என்னை பொறுத்தளவு சட்ட நடவடிக்கை என்பதை விட சமூகம் இவரை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறது. இவர் யாருக்காக பேசுகிறார், யாரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டு பேசுகிறார் என்பது தெரிகிறது. தெரியட்டும். அதாவது நீங்கள் பாஜகவை தான் பின்னணியாக கொண்டு சொல்கிறீங்க. மிக தெளிவாக அன்றைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி புலகாங்கிதம் அடைகிறார். பெரியாரை எதிர்த்து சீமான் பேசிவிட்டார் என்று. முற்றும் முழுக்க அவர்களின் கருத்தை இவர் குரலில் ஒலித்து கொண்டிருக்கிறார். அதே பெரியார் மண்ணில் வந்து ஈரோட்டில் வந்து அதிகமான வாக்குகள் வாங்கிட்டார். அப்போ பெரியாரை பற்றிய விமர்சனம் வந்து பெரியாரோட எடுபடலை, அதாவது அதுக்கு அவருக்கு எதிராக எடுபடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்படுகிறது. இது எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ வாக்குகள் வாங்கிட்டார்? அதாவது ஈரோடு இடைத்தேர்தலில் வேறு எந்த கட்சியும் எதிர்த்து போட்டியிடவில்லை. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மிக முகாமையான அதிமுக போட்டியிடவில்லை, பாஜக போட்டியிடவில்லை, வேறு என்ன இப்போது வந்திருக்கிற தமிழ்நாடு வெற்றி கழகம் போட்டியிடவில்லை. எந்த கட்சியும் போட்டியிடாத போது திமுகவுக்கான எதிர்வாக்குகள் என்பது எப்போதும் இருக்கும் இல்லையா? அதிமுக இருக்கிறது. நான் அதிமுக பல கட்சிகள் இருக்கும்போது நான் போட்டியிடுவதும், அதிமுகவை மட்டும் எதிர்த்து நான் மட்டும் போட்டியிட்டால் எனக்கு வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும். அப்படியும் நீங்கள் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும், எந்த கட்சியும் போட்டியிடாத நிலையிலும் கூட நாம் தமிழர் கட்சி அங்கே டெபாசிட் கூட வாங்கவில்லை. இன்று வரையில் அவர்கள் டெபாசிட்டே வாங்கியதில்லை, வெறும் பேச்சு. உங்களுடைய காணொலி ஒன்று பார்த்தோம். அதில் வந்து அமித்ஷா அவருடைய சென்னை வருகை பற்றி நீ விமர்சனம் பண்ணி பேசியிருந்தீங்க. கலைஞர்களுடைய வசனத்தை கூட மேற்கோள் காட்டி பேசுகிறீங்க. அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர கூறினார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறீங்க. இழுத்து வரக்கூடிய அளவுக்கு அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நெருக்கடி இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரைத்தான் கேட்க வேண்டும். ஆனால் அது இழுத்து வரப்பட்டிருக்கிற காட்சியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு கூட அவர் என்ன சொல்கிறார், 6 மாதத்திற்கு தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பு தான் முடிவு செய்ய முடியும். அது மட்டுமல்லாமல் எங்கள் செயற்குழு பொதுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றார். செயற்குழு கூடியதா?
பொதுக்குழு கூடியதா, அவர் வீட்டில் அவர் கட்சித் தலைவர்கள் இல்லை செயற்குழு பொதுக்குழுவில் ஏற்கனவே அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு தம்பிதுரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிறகு எதற்காக செயற்குழு பொதுக்குழு முடிவு செய்யும் என்று அவர் சொன்னார். ஏற்கனவே அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டால் இதை செயற்குழுவும் பொதுக்குழுவும் தான் முடிவு செய்யும் என்று அவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன? ஏதாவது குழு கூடியதா, அல்லது அவராவது அன்றைக்கு காலையில் இன்று மாலை அமித்ஷாவை சந்திக்கப் போகிறேன் என்றாரா? 2 கட்சிகள் கூட்டணி வைக்கிற போது 2 கட்சிகளின் கொடிகளும் இருந்தனவா? 2 கட்சிகள் கூட்டணி வைக்கிற போது ஒருவருக்கு நன்றி சொல்லவாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? அங்கே கொண்டு வந்து, அதனால் தான் சொன்னேன், அவர் அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டு உட்கார வைக்கப்பட்டார். பேசுவதற்கு கூட அனுமதி கொடுக்கவில்லை. இது என்ன ஜனநாயகம்? அதற்கு என்ன காரணம்? ஏன் அப்படி இபிஎஸ் பணிந்து போகிறார் என்பதை தயவு செய்து நீங்கள் முடிந்தால் இபிஎஸ்ஸிடம் கேளுங்க. இப்போ முதல்வர் அவர்கள் கூட இதை பற்றி பரிதாபப்பட்டு பேசுகிறார். அதிமுக அடகு வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, அது எங்கள் கட்சி, நாங்கள் யார் கூட இருந்தாலும் கூட்டணி வைப்போம், அதை பற்றி நீங்கள் ஏன் வந்து பயப்படுறீங்க, நீங்கள் ஏன் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க என்பதாக சொல்கிறார். என்னோட கட்சி தானே, அப்புறம் அதிமுகங்கிறது தனிப்பட்ட அவங்க கட்சி தானே, அவங்க யார் கூட வேணும்னாலும் வந்து கூட்டணி வச்சுக்கலாம். அப்போ நீங்களே வந்து அந்த காரணம் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா, திமுக வந்து அதிமுகவை எதிர்க்கிறது, ஆனால் பாஜக அதிமுக அழிக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த உணர்வு கூட இல்லாமலாம் வந்து அவர் வந்து பாஜக கூட கூட்டணி வைப்பார். இதில் 2 செய்திகள் இருக்கிறது. இது என்னோட கட்சி அப்படிலாம் சொல்ல முடியாது. இபிஎஸ் கட்சி அல்ல, எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி. அது உங்கள் கட்சின்னே கூட வச்சுக்கலாம். உங்கள் கட்சியை இன்னொரு கட்சியோடு கொண்டு போய் கூட்டணி வைக்கலாம். உங்கள் கட்சியை இன்னொரு கட்சியோடு போய் அடமானம் வைக்கக்கூடாது. அதைத்தான் முதலமைச்சர் சொன்னார். அது என் விருப்பம், நான் எப்படி என்றாலும் சேருவேன் என்பதெல்லாம் அவர் சொல்லலாம், அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம், எதற்காக கவலைப்படுகிறோம்? பாஜக அதிமுகவை அடித்தால் நாம் மகிழ்ச்சி அளவு அடைய வேண்டும். எதிர்க்கட்சி அழிந்து போகிறது என்று நாங்கள் அப்படி பார்க்கவில்லை. பாஜக உள்ளே வந்துடும். பாஜக வந்து ஏன் அழிக்கிறார்கள் என்றால், ஒரு மாநிலத்தில் 2 கட்சிகள் முன்னணியில் இருக்கின்றன என்றால் 2இல் ஒன்றை அழி, 2ஆம் இடத்தை பிடி. இதுதான் அவர்களினுடைய சித்தாந்தம். எனவே அதிமுகவை அடித்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக அழிக்கப்படுவதில் எங்களை போன்றவர்களுக்கு என்ன வருத்தம் என்றால், 1000 இருந்தாலும் அவர்கள் தங்கள் கட்சியின் பெயரிலாவது திராவிடத்தை வைத்திருக்கிறார்கள், கொடியிலாவது அண்ணாவின் படத்தை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த திராவிட சித்தாந்தத்தை முற்றிலுமாக கைவிடாத பெயரளவுக்காவது வைத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி அழிந்து போய்விடக்கூடாது என்று தான் நாங்கள் கருதுகிறோம். திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக அதிமுக தான் இருப்பதற்கான வாய்ப்பு அந்த கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. எதை அடிப்படையில் சொல்லுகிறேன் என்றால், அதற்கு சித்தாந்த வலிமையும் தலைமையும் வலிமையாக இல்லை என்றாலும் கூட பரந்துபட்ட ஒரு அமைப்பு வலிமை இருக்கிறது. இப்போ 2 விதமான விவாத பொருள் வந்து அமித்ஷா சந்திப்புக்கு பிறகு வந்து முன்வைக்கப்பட்டது. அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வந்து விட்டாரா, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை வழிக்கு கொண்டு வந்து விட்டாரா என்பதாக விவாதிக்கப்பட்டது. என்ன அதுக்கு காரணம்னா, அண்ணாமலை அவர்களை வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டில் வந்து ஒரு ரொம்ப தீவிரமாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கான அறிவிப்போ அல்லது முன் திட்டமிடலோ வந்த பிறகுதான் வந்து அவர் வந்து அமித்ஷாவை சந்தித்தார் அப்படின்னு சொல்கிறார். அந்த வகையில் வந்து எடப்பாடி பழனிசாமி பாராட்டலாமா? அமித்ஷாவும் எடப்பாடியும் அந்த கூட்டணி ஒப்பந்தத்தை அறிவித்த போது பாஜகவின் மாநில தலைவர் யார்? இல்லை, அவர் அண்ணாமலை தான். ஆனால் அப்பயே வந்து மறுநாள் வந்து அவர் மாற்றப்படுவார் என்கின்ற ஒரு உறுதி கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் மேடையில் அமர்ந்திருந்தவர் அண்ணாமலை தான். அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிற போது தான் அந்த ஒப்பந்தம் நடைபெற்றது. அண்ணாமலையை இபிஎஸ் விலக்கி விட்டார் என்பதெல்லாம், அண்ணாமலையை அவர்கள் வேறு காரணத்துக்காக நீக்கிவிட்டு நயினா நாகேந்திரனை கொண்டு வந்தார்கள். அதற்குள் பல 1000 காரணங்கள் இருக்கின்றன. அது அவர்களின் கட்சி பிரச்சனை. எனவே அண்ணாமலையை நீக்கிவிட்டோம் என்றெல்லாம் இபிஎஸ் தனக்குள் மகிழ்ச்சி அடையலாம். இல்லை, அண்ணாமலையை விட நயினா நாகேந்திரன் வந்து பொருத்தமான தலைவராக பாஜகவை வளர்ப்பதற்கு, அதிமுகவிலிருந்து வந்தவர், அவர்களோடு ஒட்டுவதற்கு கொஞ்சம் பொருத்தமாக இருப்பார். பிறகு நம் நாட்டில் இயல்பாக இருக்கிற சாதி பின்புல அடிப்படைகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு, ஒட்டுவதற்கு நயினா நாகேந்திரன் பொருத்தமாக இருப்பார் என்று அவர்கள் கருதி இருக்கலாம். அதனாலே தான் விதிவிலக்கெல்லாம் கொடுத்தார்கள். 10 ஆண்டுகள் ஆனால் உடைய கொடுக்க மாட்டோம் என்கிற சட்டம் எல்லாவற்றையும் தளர்த்துவார்கள். இப்போது மோடியை மறுபடியும் பிரதமராக்க மாட்டோம் என்று சொல்லுவார்கள். எல்லா விதிகளையும் தளர்த்துவார்கள். மிகப்பெரிய விதிகளில் உறுதியாக இருப்பது போல காட்டுவார்கள். தேவைப்படுகிற போது தளர்த்தி கொள்வார்கள் என்பதற்கு நயினா நாகேந்திரனே ஒரு சான்று. இப்போ 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனுமானிக்க முடியுதா? ஏன்னா வந்து அதிமுக பாஜக பக்கம் போயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை வந்து விஜய் வந்து உருவாக்கியிருக்கிறார். அதுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து வரவேற்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ இங்கே வந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க.
இப்போ இந்த தேர்தலுடைய வெற்றி வந்து ஏதாவது பாதிக்கக்கூடிய காரணம் இருக்கிறதா, அதாவது மாற்றம் ஏற்படுமா? பாதிக்கும். அதிமுகவின் வாக்குகளை பாதிக்கும். திமுகவை பாதிக்காது. அதிமுக பாஜகவோடு சேர்ந்ததில் என்னை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சி. ஏதோ கொஞ்சம் சிறுபான்மையினர் வாக்குகள் ஒரு வேளை அதிமுகவுக்கு போகுமானால் அதுவும் இனிமேல் போகாது. அதிமுக பாஜக சேர்ந்தது அவர்களினுடைய சரிவுக்கே வழிவகுக்கும். தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்பது என்பதும் நல்லது தான். திமுகவை எல்லோரும் எதிர்க்கிறார்கள். திமுகவை எதிர்க்கிற வாக்குகள் தனித்தனியாக இருந்தால் நல்லது. திமுக தலைவர் சொல்லுவதுபடி 200 இடங்களில் வெல்லும் என்று நான் திமுகவை ஆதரிப்பதால் மட்டும் சொல்லவில்லை, நான் அதனை நம்பி சொல்கிறேன். இப்போ அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு வந்து பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்து விடாதா? அதிமுகவினுடைய வாக்குகள் பாஜகவுக்கெல்லாம் அப்படியே மாறாது. நீங்கள் எப்போதும் தேர்தலில் எல்லாம் கூட்டல் கடித்தல் கணக்கு அல்ல. பாலிடிக்ஸ் இஸ் நாட் அன் அரித்மேட்டிக் என்று சொல்லுவார்கள். அப்படியே எல்லாம் அதிமுகவினர் பாஜகவோடு சேர்ந்தாலும் பாஜகவினரும் அதிமுகவினருக்கு அப்படியே வாக்களித்து விட மாட்டார்கள். எனவே இந்த கணக்குகள் எல்லாம் தேர்தலில் பெரிய வெற்றியை தராது. 5ம் 3ம் கூட்டப்பட்டால் 8 என்பது கணக்கில் சரி. அரசியலில் சில வேளைகளில் 5ம் 3ம் 4ஆக வந்தாலும் வந்து சேரும். ஆரியத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் எழுந்தோம், தமிழியத்தால் வெல்வோம் என்பதாக உங்களுடைய இயக்கத்துடைய கொள்கை முழக்கத்தை வச்சுருக்கீங்க. இது தமிழியத்தால் வெல்வோம்னா திராவிடத்துக்குள்ள தமிழியம் இல்லையா, இல்லை தமிழியம் அப்படின்னு நீங்கள் எதை சொல்ல வரீங்க? ஒரு கட்டத்தில் அப்படி இருந்தது. இப்போது எங்கள் கொள்கை அறிக்கையிலேயே நாங்கள் மாற்றி இருக்கிறோம். ஆரியத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் எழுந்தோம் என்பது தான் இருக்கிறது. திராவிடத்தால் வெல்வோம். தமிழியம் என்பது திராவிடத்திற்குள் அடக்கம் என்பதை உணர்ந்தோம். முதலில் நாங்கள் போடுகிற போது அந்த முழக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருப்பதாக உணர்ந்ததால் இப்போது எங்கள் கொள்கை அறிக்கையில் பொதுக்குழுவிலேயே அந்த மாற்றத்தை செய்துவிட்டோம். திராவிடத்தால் எழுந்தோம், திராவிடத்தால் வெல்வோம். தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்தமாக திராவிட சித்தாந்தம் முன்வைக்கப்படுகிறது. சீமான் போன்றவர்களால் வந்து தொடர்ந்து கட்டமைக்கப்படுகிறது. அதை வந்து முறியடிக்க முடியும் நம்புறீங்களா? ஏற்கனவே பலமுறை முறியடிக்கப்பட்ட பழைய கருத்து அது. பட்டுக்கோட்டை ஒரு பாடலில் சொல்லுவார், தானாயெல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடாம்பார். பொய்யில் கூட பழைய பொய் இருக்குது. 1946 மாப்போசி இந்த கருத்தை முதலில் முன்னிறுத்தினார். தமிழ் தேசியத்தை திராவிடத்துக்கு எதிராக நிறுத்தி திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடு 1950 நவம்பரிலிருந்து 51 நவம்பர் வரைக்கும் ஓராண்டு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. பிறகு ஆதித்தனார், பிறகு ஈவேகி சம்பத் அவர்கள் எல்லோருமே தமிழையும் திராவிடத்தையும் எதிரெதிராக நிறுத்தினார்கள். பின்னால் குணா 1995 அப்படி ஒரு கருத்தை நிலைநாட்டினார். தலித் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் சிலரும் அப்படி கருத்தை முன்வைத்தார்கள். இப்போது அவர்கள் நம்மோடு தான் இருக்கிறார்கள், அது வேறு. எனவே இந்த கருத்து பலமுறை பொய் என்று மெய்ப்பிக்கப்பட்ட ஒரு கருத்து. மீண்டும் மீண்டும் அதை பாஜக வெவ்வேறு ஆள் மூலம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்போது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மனிதர் தான் நீங்கள் சொன்ன அந்த பெயருக்கு உரியவர், சீமான். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. வசந்த் தொலைக்காட்சி சார்பில் நன்றி. நன்றி, வணக்கம்.